ஆமா. முருகா, உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன். பின்னை ஒருவரையான் பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பா, வானோர் குடியினை தீர்த்தருளும் வேலப்பா, செந்தி வாழ்வே. திருச்சிற்றம்பலம். குருவின் திருமேனி காட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு திருவாழ்த்தை தெளிவு சிந்தித்தால் தெளிவு. திருச்சிற்றம்பலம். குருதாச குருப்போ நமः. ஓம் குமரகுருதாச குருப்போ நமः. ஓம் குமரகுருதாச குருப்போ நமः. எல்லாம் வல்ல திருவருட் கருணையினாலே என்னை ஆண்டு கொண்டு அருளுகின்ற பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளின் திருவடிகளை வணங்கி என்னை நாளும் நெறிப்படுத்தி ஆற்றப்படுத்துகின்ற நம் குருநாதர் சைவ சித்தாந்த சுடர்முனி சிவத்திரு மீ சிவசண்முகம் ஐயா அவர்களின் பொற்பாதம் பணிந்து என்னை ஈன்றருளிய என் பெற்றோரின் கருணையை போற்றி இன்று இந்நிகழ்வு நடைபெற காரணமாயிருந்த இருக்கின்ற அத்துணை பெரியோர்களின் பாதங்களை பணிந்து இங்கு வருகை தந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்களின் பாதங்களை பணிந்து இன்றைய நிகழ்வினை தொடங்குவோம். சான்றோர் பெருமக்கள் பலரை பேச வைத்து அழகு செய்த இத்திருவருள் அரங்கம் இச்சிறியவரை ஒரு பொருட்டாய் கருதி எனக்கும் இவ்வாய்ப்பினை தந்த தகைமைக்கு என் வணக்கங்கள். இச்சிறியவளின் உரையில் பிழையேதும் இருப்பின் அடியார் பெருமக்கள் பிழைகளை மன்னித்து பொறுத்து குற்றத்தை மன்னித்து குணத்தை மட்டும் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். என் பெருமானே, ஓசை மட்டும் எனதே, என்னுள்ளிருந்து வரும் வாக்கு அத்தனையும் உனதே, நீயே துணை. இன்று நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்ட பாடப்பகுதி ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் இயற்றிய பொன்மையை கண்ணி. பாம்பன் சுவாமிகள் ஒரு மரபு சொல்லியிருக்கிறார். தேஜோமய மண்டலத்திலே அவர் 6666 பாடல்களை இயற்றி இருக்கிறார். அவற்றை 6 பகுதிகளாக பிரித்து அதில் தேஜோமய மண்டலம் என்கின்ற தொகுப்பிலே எப்பொழுதெல்லாம் பாம்பன் சுவாமிகளினுடைய நூல்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் குமாரஸ்தவம் பாடிய பின்னரேதான் அவருடைய பிற நூல்களை சிந்திக்க வேண்டும் என்பது மரபு. இது சுவாமியினுடைய ஆகை. அவர் சொல்லியபடி இன்றைக்கு நாம் இப்போ பொன்மையின் கண்ணி பாடலை வந்து சிந்திப்பதற்கு முன்பாக குமாரஸ்தவ பாடலை பாடுவோமாக. ஐயா, மொபைல் எடுத்துக்கிறீங்களா? நான் சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி சொல்லிருங்க. அப்படி வச்சுக்கோங்க. குமாரஸ்தவம் இல்ல, பாராயணம் மட்டும்தான். பாராயணம் தான். ஷண்முக பதகி நமோ நம. ஓம் ஷண்மத பதகே நமோ நம. ஓம் ஷட்க்ரீவ பதகே நமோ நம. ஓம் ஷட்க்ரீட பதகே நமோ நம. ஓம் ஷட்கோண பதகே நமோ நம. ஓம் ஷட்கோஷ பதகே நமோ நம. ஓம் நவநிதி பதகே நமோ நம.
ஓம் சுபநிதி பதையே நமோ நம. ஓம் நரபதி பதையே நமோ நம. ஓம் சுரபதி பதையே நமோ நம. ஓம் நடசிவ பதையே நமோ நம. ஓம் ஷடக்ஷர பதையே நமோ நம. ஓம் கவிராஜ பதையே நமோ நம. ஓம் தபராஜ பதையே நமோ நம. ஓம் இதபர பதையே நமோ நம. ஓம் புகழ்முடி பதையே நமோ நம. ஓம் ஜய ஜய பதையே நமோ நம. ஓம் நய நய பதையே நமோ நம. ஓம் மஞ்சுள பதையே நமோ நம. ஓம் சக்தி பதையே நமோ நம. ஓம் வள்ளி பதையே நமோ நம. ஓம் மல்ல பதையே நமோ நம. ஓம் அஸ்திர பதையே நமோ நம. ஓம் சஸ்திர பதையே நமோ நம. ஓம் ஷஷ்டி பதையே நமோ நம. ஓம் இஷ்டி பதையே நமோ நம. ஓம் அபேத பதையே நமோ நம. ஓம் சுபூத பதையே நமோ நம. ஓம் வியூக பதையே நமோ நம. ஓம் மயூர பதையே நமோ நம. ஓம் பூத பதையே நமோ நம. ஓம் வேத பதையே நமோ நம. புராண பதையே நமோ நம. ஓம் பிராண பதையே நமோ நம. ஓம் பக்த பதையே நமோ நம. ஓம் பக்த பதையே நமோ நம. ஓம் அகார பதையே நமோ நம. ஓம் கார பதையே நமோ நம. ஓம் மகார பதையே நமோ நம. ஓம் விகார பதையே நமோ நம. ஆதி பதையே நமோ நம. ஓம் தி பதையே நமோ நம. ஓம் அமார பதையே நமோ நம. ஓம்
ஆரபதையே நமோ நம. நன்றிங்க ஐயா. இந்த குமாரஸ்தவம் என்பது சுவாமிகள் 1891 பாடி அருளி இருக்கிறாரு. இதை பாடும் பொழுது ஒரு சமயம் சுவாமிகளுக்கு, பாமன் சுவாமிகளுக்கு வெறுப்பு நோய் தாக்கி இவர் அப்பொழுது இந்த குமாரஸ்தவம் என்கின்ற இந்த பாடலை இயற்றி அதனால் அவர் குணமடைந்ததாக ஐயா சுவாமிகள் திருவாக்கு. அவரே அதை பதிவும் பண்ணியிருக்காரு தன்னுடைய நூலில. யாருக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் முருகப்பெருமானை நினைத்து சுவாமிகளை நினைத்து இந்த குமாரஸ்தவம் பாடுகிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான நோயிலிருந்தும் விடுபட செய்து வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் சுகங்களையும் சுவாமிகள் அருள்வார்கள் என்பது திண்ணம். அதனால இதனோடு சொல்லும் பொழுது குமாரஸ்தவத்தையோடு ஒப்பிடும் பொழுது சுவாமிகள் சண்முக கவசத்தையும் பற்றி மிகவும் பெருமையாக பேசுகிறார். இந்த குமாரஸ்தவத்தை சுவாமிகளே மகா மகிமை பெற்ற மந்திரம் என்று அவருடைய திருவாக்கினாலேயே சொல்லுகிறார். அந்த குமாரஸ்தவத்திற்கு அத்தனை ஒரு பெருமை இருக்கிறதாகும். சண்முக கவசத்தை பாடும் பொழுது சுவாமிகள் வாத்சல்ய விசுவாசத்தோடு பாடும் என்று ஒரு குறிப்பு சொல்கிறார். அது என்ன வாத்சல்ய விசுவாசம் என்றால், கன்றினை ஈன்ற பசும்பிற்கு தான் ஈன்ற கன்றின் மீது எத்தகைய அன்பும் பற்றும் பாசமும் அன்பு இருக்குமோ அதை போலவே நாம் முருகப்பெருமானின் அன்பும் பற்றும் கொண்டு இந்த சண்முக கவசத்தை பாட வேண்டுமா. அப்படி ஏதாவது நம்ம வண்டியில கார்ல போயிட்டே இருக்கோம், பஸ்ல போறோம், இப்படியே இருந்துட்டு சுவாமிகள் அப்படியே பஞ்சாட்சரம் சொல்லிட்டு நம்முடைய வழக்கம் இல்லையா? அது போல இதை அப்படி சொல்லாமல் இந்த சண்முக கவசத்தை அந்த சுவாமியை முழுமனதோடு நினைத்து ஒரு படங்களை இருத்தி நிதானமாக பிழையின்றி இந்த சண்முக கவசத்தை பாட வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை ஒரு நாளைக்கு 6 முறைகள் இந்த சண்முக கவசத்தை பாடுவதற்கு சுவாமிகள் எல்லா விதமான பிழைகளில் இருந்தும் நம்மை காப்பாற்றுவதாக பாம்பன் சுவாமிகள் அவர்கள் நமக்கு வாக்கு சொல்கிறார். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது பொன்மயிர் கண்ணி என்னும் நூல். எந்த ஒரு நூலையும் நாம் சிந்திப்பதற்கு முன்பாக அந்த நூலை எழுதிய ஆசிரியரினுடைய வரலாறு செய்திகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இன்றைக்கு திரு ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளினுடைய அருள் வரலாற்றை சிந்திக்கும் பெரும் பேரு நமக்கெல்லாம் வாய்த்திருக்கிறது. சுவாமிகள் அவர்கள் அவருடைய பெயரிலேயே இருக்கிறது பாம்பன். அதிலிருந்து நம் அனைவருக்கும் தெரிவது என்னவென்றால், ராமேஸ்வரத்தில், தென் தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் இருப்பது இந்த பாம்பன் என்கின்ற ஒரு ஊர். அதன் அருகிலே வலசை பிரபை என்கிற ஒரு சிற்றூர். அதனால அது வெளியே அவ்வளவு தெரியாது கூட. இந்த பாம்பன் பிள்ளை இருக்கிறதுனால இந்த பாம்பன் சுவாமிகள் என்று இவருக்கு பெயர் உண்டானது. இவருடைய காலம் 19ஆம் நூற்றாண்டில் இடைப்பட்ட காலம். அதாவது இவர் பிறந்த சுவாமிகள் அவதரித்த அந்த குறிப்பிட்ட நாள் நமக்கு தெரிய எதுவும் கிடைக்கவில்லை. 1750 52 சுவாமிகள் பிறந்திருக்கலாம் என்று ஒரு குறிப்புகள் கிடைச்சிருக்கிறே தவிர அறுதியிட்டு சொல்லும்படியான தேதிகள் நமக்கு தெரியவில்லை. சுவாமிகளினுடைய பெற்றோர் சாத்தப்ப பிள்ளை செங்கமலத்தாய். இவருடைய பெற்றோரின் பெயர் சாத்தப்ப பிள்ளை செங்கமலத்தாய் அம்மாள் அவர்களுக்கு மகனாய் கொண்டிருக்கிறார். சுவாமிகளினுடைய இயற்பெயர் அப்பாவு. அப்பாவு என்றால் தகப்பனுக்கே உபதேசம் பண்ணிய சுவாமிமலை முருகப்பெருமானினுடைய பொருள் பெயராகும். அப்பாவு என்ற சொல்லுக்கு தந்தைக்கு உபதேசம் செய்த குருநாதன் என்கின்ற பொருள்படும்படியே அவருக்கு அப்பாவு என்கின்ற இயற்பெயர் அமைந்திருக்கிறது. இவருடைய குடும்பம் நல்ல வசதி வாய்ப்பான குடும்பம். நிறைய தென்னந்தோப்பு. சுவாமிகளுடைய பெற்றோர் நல்ல வளமையான குடும்பத்திலேதான் பிறந்திருக்கிறார். நல்ல செல்வ செழிப்பு. இவருக்கு ஒரு அண்ணனும் இருந்ததாக குறிப்புகள் உண்டு. இவர் ஆரம்ப கல்வியினை சுவாமிகள் முனியாண்டி பிள்ளை என்பவரிடத்திலே பயின்றிருக்கிறார். சுவாமிகளுக்கு
தேவராய சுவாமிகள் பாடிய கந்த சஷ்டி கவசத்தின் மீது அலாதி பற்று. அதை கேட்டு கேட்டு அதை பாடி பாடி முருகப்பெருமானிடத்திலே தான் அதை போய் முருகனை போற்றி பாட வேண்டும் என்கின்ற ஆவல் 13 வயதில் சுவாமிகளுக்கு தேவராய சுவாமிகள் இயற்றிய கந்த சஷ்டி கவசத்தினை போல நாம் முருகனை போற்றி பாட வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்திருக்கிறது. அதனால் அவர் என்ன செய்கிறார், இப்படியாக இது சேதுநாத ஐயர் என்பவரிடத்திலே முதலிலே இருந்து சடாட்சர மந்திரத்தினுடைய உபதேசம் பெறுகிறார். சுவாமிகள் என்ன செய்வாராம், இந்த அவங்க அப்பாவுக்கு நிறைய தென்னந்தோப்பு எல்லாம் இருக்கிறது இல்லையா, ஒரு 3 நாள் இருக்கும் போல இருக்கு. அப்படியே ஒரு நாள் அப்படியே நடந்து சென்று கொண்டிருக்கிறார். முதல் தோப்புக்கு போனோடனே அங்கே தன்னுடைய தந்தையார் அந்த கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். சரி, அடுத்த தோப்புக்கு போவோமே என்று சொல்லி அடுத்து அங்க போய் உட்கார்ந்து ஒரு எழுத்தானை ஒரு ஓலை மட்டும்தான் கொண்டு போவார். கொண்டு போய் உட்கார்ந்து சுவாமியை முருகன் பெருமானை தியானம் பண்ணினாரா. தியானம் செய்து அவர் இயற்றிய முதல் எழுத்தாணி தானாகவே நகர்ந்ததாம். முருகப்பெருமானை வேண்டி அவர் எழுத்தாணியை ஏற்றிய வைக்கும் பொழுது அந்த கைகள் தானாகவே நகர்ந்ததாம். 13 வயதிலே சுவாமிகள் இயற்றிய முதல் பாடல் கங்கையை சடையில் தரித்து மறிமழுக்கும் கரத்தில் தரித்து ருத்ரம் காட்டும் உருவை அதழசைத்து அடிமன்றை நாடும் காலத்து அபிநவமாய சங்கரே சடாதரே சர்வானி கல்யாணி சத்வரி பவானி தந்ததந்தி முகனோடு மற்றும் மயக்கு பெயர் நீர்மையுள் தன்னகத்துளவே தெய்வமே மங்கையதும் இன்பு எனும் துன்பினை விரும்பும் மடம் மார்க்கத்தை விட்டு அதீதன் வாழ்வுக்கும் வாழ்வாய வாழ்வினை அளிக்கும் உண்மை தியானிக்கவும் அங்கையின் நெல்லியம் கனி என திருவருளை அடையவும் கருணை நல்காய். சுவாமிகள் 13 வயதிலே பாடிய பாடல். இந்த பாடலை கவனித்தோமானால் மங்கையர்தம் இன்பு எனும் துன்பன்பினை விரும்பும் மடமாகும் அப்படிங்கிறார். 13 வயதிலே நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், நல்லா படிக்கணும் இல்லையா, நல்லா அப்பா அம்மா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், நல்லா வெளியே போகணும், எல்லாம் என்னென்னமோ கேட்போம், சாப்பிடுறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாம். ஆனா 13 வயதிலே சுவாமிகள் அவர்களுடைய எண்ணம் மங்கையர்தம் இன்பு எனும் துன்பம். அதாவது பெண்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பமாய் தோன்றினாலும் பிறகு அது துன்பத்தையே கொடுக்கும். அதனால் அது எனக்கு வேண்டாம், அந்த மார்க்கத்தை எனக்கு விட்டுட்டு அதை தவிர்த்து துறவரம் கொண்டு மகான்களாய் வாழ்ந்த பெரியோர்களின் வாழ்வை எனக்கு நீ அளிக்க வேண்டும் என முருகப்பெருமானின் மலரடியை போற்றி பாடுவதாக இந்த பாடலை எழுதியிருக்கிறார். இப்படி முதல் நாள் இந்த பாடலை எழுதின உடனே பாமன் சுவாமிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடடா, முதல் பாடல் வந்து விட்டதே என்று அவருக்கு என்ன தோணுச்சா, சரி இனி அடுத்து ஒரு ஒரு வைராக்கியம். அதாவது டெய்லி காலையில தினந்தோறும் ஒரு பாடலை சுவாமியை பற்றி பாடினதுக்கு அப்புறம் அன்னைக்கு உணவு உண்ணுவது. அன்னைக்கு பாட்டு வரல அப்படின்னு அன்னைக்கு சாப்பிடுறது இல்லை. அதே போல 100 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் 100 நாட்களுக்கு 100 பாடல் என்று சுவாமி எழுதி முடிச்சுட்டாராம். இதுதான் அவர் முதலிலே பாடிய பாடல். 100 நாளைக்கு நம்முடைய திருமூல நாயனார் 3000 பாடல்களில் 3000 ஆண்டுக்கு பாடினார் போல சுவாமிகள் ஒரு நாளைக்கு 1 என்ற கணக்கிலே 100 நாட்களுக்கு 100 பாடல்களை அவர் ஏற்றி இருக்கிறார். அதற்கு சுவாமிகள் இட்ட பெயர் திருத்தணிகை தலபரியந்தம் என்று அதற்கு பெயர் சூட்டி இருக்கிறார். இப்படி இவர் ஒவ்வொரு நாளும் எழுதிய பாடல் ஏடுகளை கைகளிலே வைத்திருந்தாராம். அந்த வழியே அன்றைக்கு சேதுமாதவ ஐயர், இது என்ன அப்பா நீ கைகளில் ஏதோ வைத்திருக்கிறாயே, எங்கே கொடுப்பார்க்கலாம் அப்படின்னு சும்மா மனதிலே தோன்றிய பாடல்களை எழுதினேன் என்று அவர் சொல்லவும் அதை மாதவையர் வாங்கி கொண்டு போய் அவருடைய நண்பர் தமிழாசிரியரிடத்திலே அதை காட்டி இருவரும் ஆய்ந்து, ஆஹா அடடா, இத்தனை பொழுதுதிந்த அருமையான பாடல்களை அப்பாவும் எழுதியிருக்கிறானே என்று அவர் என்ன செய்தாரா, அப்பாவை ஒரு விஜயதசமி நாள் என்று தன்னோடு அழைத்து கொண்டு போய் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு அழைத்து சென்று முதலாக சடாட்சர மந்திர உபதேசம் செய்தவர் சேதுமாதவ ஐயர் அப்பாவு சுவாமிகளுக்கு.
இந்த இந்த சமயத்திலே ஒரு நினைவு. ஏன் பாம்பன் சுவாமிகள் இத்தனை பெருமைக்குரியவர் என்று நாம் பார்த்தோம்னா, முருகப்பெருமானிடத்திலே நேரடியாக உபதேசம் பெற்றவர்கள் மூன்றே பேர். முதலில் தமிழ் கடவுள் முருகன் இல்லையா, அதனாலே அகத்திய மாமுனிவருக்கு முதலிலே பொதிகை மலையில் தமிழை உபதேசம் செய்து நமக்கெல்லாம் தமிழை தந்தவர் அகத்திய மாமுனிவர். அப்படி முருகனிடத்திலே முதலிலே உபதேசம் பெற்றவர் அகத்திய மாமுனிவர். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இரண்டாவதாக அருணகிரிநாத சுவாமிகள். நம்ம எல்லோருக்கும் அறிந்திருந்தான், திருவண்ணாமலையிலே சில காரணங்களுக்காக சுவாமிகள் மலையிலிருந்து சுவாமி முருகப்பெருமான் தன்னுடைய கைகளிலே அவரை தாங்கி பிடித்து உபதேசம் செய்த வயலுக்கு வா என்று சொல்லி அங்கே முத்தை தருவத்தை திருநகை என்று பாடல் பாடி இப்படி சுவாமியை நேரில் கண்டு உபதேசம் பெற்றவர்கள் இரண்டு பேர். அகத்தியர் முதலாவது, இரண்டாவது நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள், மூன்றாவது பாம்பன் சுவாமிகள். நாம் வாழ்ந்த இந்த ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த நாம் இந்த யுகத்திலே சுவாமிகள் வாழ்ந்த அன்மை காலத்தில் நாமும் பிறந்திருக்கிறோம். இதையெல்லாம் கேள்விப்படுறோம் அப்படிங்கிறது நாம் செய்யற பாக்கியம் தான். சுவாமிகள் முருகனிடத்துல நேரடியாக உபதேசம் பெற்றவர். இதுல எப்படி எனக்கு தொடர்பு அப்படிங்கிறது சொல்லணும். பாம்பன் சுவாமிகளை மானசீக குருவாக ஏற்றவர் தங்கவேல் சுவாமிகள். நம்முடைய பேராசிரியர் ஐயாவுடைய குருநாதர். அப்போ பாம்பன் சுவாமிகளை மானசீகமாக சீடர் தங்கவேல் சுவாமிகள். தங்கவேல் சுவாமிகளுடைய மாணவர் சிவசண்முகம் ஐயா நம்முடைய குருநாதர். அவருடைய மாணவர்கள் நாம் எல்லோரும் அப்படிங்கிறதுல நமக்கு எல்லாம் பெரும். பாம்பன் சுவாமிகளுடைய எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கு. நம்முடைய ஐயா கோயம்புத்தூர்ல அம்மா தேவார பாடசாலையில மாவாடிய வகுப்பு. அப்பொழுதெல்லாம் ஐயா வரும் பொழுதெல்லாம் தன்னுடைய குருநாதரை பற்றி பேசும் பொழுது பாம்பன் சுவாமிகளை பற்றி சொல்லிக் கொண்டே இருப்பார். 10 நிமிஷம் ஆகுது, கடைசியில அவரை பத்தி சொல்லாம போகப்பட்டார். அந்த அப்படி சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது பகை கடிதல் என்று பாம்பன் சுவாமிகள் எழுச்சியே வருகிறோம். அதிலே சுவாமிகள் என்ன சொல்றார், மகிழ்வில் தூதுவார் முருகப்பெருமானுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லி மயிலே நீ உணர்வி உன் இறைவனையே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அந்த பாடல்களை எல்லாம் சொல்லி அதை வீட்டுல போய் நம்ம யூடியூப்ல நம்ம பார்ப்போமே, கேட்போமே. போட்டோம்னா இந்த பொற்பயிர் கண்டி இந்த எல்லா நூல்கள் பாடல்கள் வருது யூடியூப்ல. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பொற்பயிர் கண்டி வந்தது. எனக்கு அப்பொழுது பெரிதாக பாம்பன் சுவாமிகளை பற்றிய வரலாறு, அவர்கள் எழுதிய அற்புதங்களோ இது எதுவுமே எனக்கு தெரியாது. இதை ஒரு 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த சிந்தனை. காலையில கிச்சன்ல 5 மணிக்கு என்னோட மொபைல் யூடியூப் ஓபன் பண்ணா பொன்மையை கண்ணிதான். யாரும் இருக்காங்கன்னா நம்முடைய கைலை மயிலை சர்வமனார் அவர் பாடியெல்லாம் நான் அந்த விழிப்பையில அதை கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதை கேட்கும் பொழுதுதான் ஏன் கண்களில் இருந்து கண்ணீர் சொரிகிறதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தர் சுவாமி வேண்டி வேண்டி பாடுகிறாரா அப்படின்னு. ஆனா எனக்கு அந்த ஒரு வாரம் பத்தி தெரியாது, பாம்பன் சுவாமிகளை பற்றி தெரியாது. சென்ற ஆண்டு நாம் எல்லாம் ரிஷிகேஷ் பயணம் சென்றிருந்தோம் இல்லையா, அப்போ நம்ம ஐயாயிரத்துல சொல்லி இந்த பாடலை பாடும்படி சுவாமிகளே எனக்கு பாடினா அருமையான ஒரு நிகழ்வு. நம்ம ஐயா சென்ற வாரம் இந்த வாரத்துக்கு நீங்க நம்முடைய அறக்கட்டளையில ஐயா ஊருக்கு போறதுனால பேசுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தலைப்பு கேட்டாங்க. ஐயா என்னென்னமோ சொன்னாரு, உண்மையெல்லாம் 4 திருத்தாள் நவம் கூறியது சொல்லுங்க, 4 சொல்லுங்க. எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஏன்னா 4 வரலாறுனா நீங்க கில்லாடிங்க, நீங்க சொல்லி நான் கேட்கணும். நான் ஏதாவது சொன்னா நான் மாட்டிக்கல. நீங்க அதுல ரொம்ப ஸ்ட்ராங். அப்ப எனக்கு என்னடா பண்றது, என்ன எடுக்கிறது அப்படிங்கும்போது காலையில அதே மாதிரி 4-5 மணிக்கு இருக்கையா பொன்மையை தண்ணி ஓடிட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு கேட்கும்போது இது இருக்குல்ல, பொன்மை தண்ணி இருக்குல்ல, நீ ஏன் போய் தேடுற அப்படின்னு சிவ ஆமா
அப்புறம் ஐயா கிட்ட சொல்லி சரி இதையே பாடமா வச்சுக்கலாம் அப்படின்னு எப்படி ஒரு தொடர்பு பாமன் சுவாமிகளோட என்னை வந்து எனக்குள்ள பாமன் சுவாமிகள் வந்து ஆட்கொண்டதற்கு காரணம் நம்முடைய குருநாதர் உண்மைதான். சரி இப்போ வரணும் இந்த மாதிரி பாமன் சுவாமிகள் இப்படி பாடிக்கொண்டே வருகிறார். பாடிக்கொண்டு வரும் பொழுது இவருக்கு முருகனை பற்றி மட்டுமே தான் பாட வேண்டும், பிற தெய்வங்களை பாடக்கூடாதுன்னு இல்லை. அவர் சிவத்தையே முருகனையும் வேறு வேறா பார்க்கல, இருவரும் முருகனே என்கின்ற எண்ணம் அவருக்கு. இப்படி சேதுமாதவையர் சதாட்சர மந்திரத்தை வந்து உபதேசம் செய்த பிறகு அதன் பிறகு வந்து இவர் பாடல்களை பாடுகிறார் என்கின்ற செய்தி அவருடைய முனியாண்டி பிள்ளை அவருடைய ஆசிரியருக்கு இந்த செய்தி இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார், அப்பா புத்துக்கரை என்கின்ற ஒரு அவருடைய குலதெய்வம், அந்த குலதெய்வத்தை கூற்றி ஒரு பாடல் பாட வேண்டுமே என்று அவருடைய ஆணை. இவருக்கு மனம் பொறுப்பவில்லை. முருகனை பாடியதாயிருந்தாலே வேறு தெய்வத்தை பாடுவதா என்கின்ற ஒரு ஐயப்பாடு. ஆனாலும் அப்பொழுது ஒரு அசனையை கேட்கலாம், தயங்காதே என்னையே நினைத்து பாடு என்று சுவாமிகள் வந்து சொன்னதாகவும் அந்த குலதெய்வத்தை முருகனாகவே பார்த்து பாடல்களை இயற்றினாராம். 10 பாடல்கள் எழுதினாராம். அதற்கு பெயர் குத்துதல் என்றே வைத்து விட்டாராம். அந்த ஊரினுடைய பெயர், அந்த நூலினுடைய பெயருக்குமே குத்துதல் என்று வைத்து இப்படியாக நிறைய பாடல்கள் சுவாமியினுடைய வாழ்க்கையில முருகன் பெருமானும் சுவாமிகளுடன் இணைந்தே பயணம் செய்திருக்கிறார். சுவாமி இறைவன் முருகன் பெருமானுக்கு இந்த பாமன் சுவாமிகளின் மீது எத்தனை ஒரு கருத்தை இருந்திருந்தா நிகழ்விலும் சோழர்கள் கூடவே இருந்திருக்கான். முருகன் கூடவே இருந்து அவரை ஆட்கொண்டு அவருக்கு என்னெல்லாம் வேண்டியதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து நெஞ்சமெல்லாம் எனக்கு ராமன் சுவாமிகள் 6 மண்டலங்களையாக தொகுத்து 6666 பாடல். அதுவும் பாருங்களேன், சடாட்சரம் சரவண பவாய் என்கின்ற அந்த சடாட்சரம் வரணுங்கிறதுக்காக அந்த எண்ணிக்கைக்காக எல்லாமே 6 6 6 6 மண்டலம் 6666 இப்படி எல்லாமே முருகப்பெருமான் மீது அவர்களுடைய பக்தி திறத்தை வந்து இது நமக்கு எடுத்து காட்டுகிறது. இப்பொழுது நாம இந்த பொன்மயிர் கண்ணி என்கின்ற நூலை சிந்திப்போம். பொன்மயிர் கண்ணி பெயர்கார். பொன்மயில் என்று சொன்னால் மயில் நமக்கு எல்லாரும் தெரியும், முருகப்பெருமானினுடைய வாகனம். பொன்மயில்னா பொன் தங்கத்தினாலான பொன் போன்ற மயில், பொன்னாலான மயில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கண்ணி என்று ஒரு சொல்லுது. கண்ணி என்று சொல் தன்னகம் போட்டிருக்காங்க. கண்ணி முழுசுலினா தன்னகம். கண்ணி என்று சொன்னால் இந்த நம்ம பெண்கள் வந்து பூ தொடுக்கும் போது பூவை கட்டுவோம், 2 வச்சு கட்டுவோம். அப்படி கட்டும் போது 2 வச்சு கட்டுறதுக்கு பேரு கண்ணி இல்லையா? அது மாதிரி செய்யுளை பாடலை 2 அடிகளாக தொடுத்து பாடுவது கண்ணி. ஒரு பாடல் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய செய்யுள் இருக்கலாம், 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு செய்யும் 2 அடிகளால் பாடப்படுவதாகவும் அதிலும் அந்த சொல்லினுடைய அந்த 2 அடிகளின் முதல் சொல்லினுடைய 2ஆம் எழுத்து ஒன்றி வரும் எதுகையினுடைய நயம் மிக்க பாடப்படுவது கண்ணி. அதாவது முதல் 2 அடி இருக்கு, முதல் அடியினுடைய முதல் சொல்லினுடைய 2ஆம் எழுத்தும் 2ஆம் அடியில் முதல் சொல்லினுடைய 2ஆம் எழுத்தும் ஒன்றி ஒரே மாதிரி இருக்க பாடப்படுவது கண்ணி. அது எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை. ஐயா சொன்னாங்க நான் தமிழாசிரியர் அப்படின்னு சொல்லி. எனக்கு இதுதான் முதல் மேடை. நான் இப்படி இவ்வளவு பேசுனது இல்ல. வகுப்புல இருந்து குழந்தைகளுக்கு செய்யுளெல்லாம் சொல்லி பாடும் பொருளெல்லாம் சொல்லி விளக்க உரை, பதவுரை, பொருளுரை எல்லாம் நம்ம சொல்லிடலாம். மைய கருத்து, திரண்ட கருத்து, இடம் சுற்றி பொருள் விளக்குறது, இலக்கண குறிப்பு எல்லாம் சொல்லிடலாம். இன்னைக்கு சிவராமனையன் உள்ள வந்தோடனே என்னை எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டு புத்தகம் படிச்சுட்டே இருந்தார். என்ன புக் வச்சிருந்தாருன்னு எனக்கு தெரியல. ஒரு வேலை நம்ம வந்து சரியா செக் பண்றதுக்காக ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருப்பாரோ அப்படின்னு நான் உண்மையிலேயே பயந்துதான் போனேன். சத்தியமும் பயந்துட்டேன். சரி நம்ம எப்படி இந்த அம்மாவும் நினைச்சு வச்சுட்டு அடுத்த வாரம் வேற யாரையாவது பேச வச்சிடலாம் அப்படின்னு ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு ரொம்ப பயந்துதான் போனேன் நான். அதனால இன்றைக்கு வந்து
உங்களை என்னுடைய பிள்ளைங்களாக என்னுடைய மாணவர்களாக நினைத்தேதான் நான் இன்னைக்கு வந்து இதை பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாமே. அப்படி வந்து இந்த பொன்மையின் கண்ணி என்பது கண்ணி என்கின்ற 96 வகை சிற்றிலக்கியங்களும் ஒன்று வகை. அதாவது செய்யுளை பாக்களை ஏற்றுவதற்கு சில இலக்கண அடிப்படை விதிகள் இருக்கிறது. அதுல வந்து தூது, கலம்பகம், பரணி, குலா, வண்ணம், கண்ணி இப்படி 96 இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த கண்ணி. அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற 4 வகை பொருளை ஏதேனும் ஒன்றை பற்றி பாடப்படுவது கண்ணி. எதை வேணாலும் பாடலாம். அருளின்பத்தை பாடலாம், பொருளின்பத்தை பற்றி பாடலாம். நம்முடைய பாப்பன் சுவாமிகள் இந்த பகுதியிலே வீடு பேச்சின்பத்தை குறித்து கண்ணி இலக்கியம் அமைத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த நூலினுடைய பெயர்க்காரகம். பொன்மையில் கண்ணி. கண்ணி சிற்றிலக்கிய வகையில் பாடப்பட்ட பொன்மையில் கண்ணி. முதல் பாடலை சிந்திப்போம். சொல்லறி சின்மயமா சொல்ல உள்ள பூரணமா வல்லவனை நான் கூடி வாழ்வேனோ உண்மையிலே. சொல் அறிய சின்மயமா சொல்ல உள்ள பூரணமாம் வல்லவனை நான் கூடி வாழ்வேனோ உண்மையிலே. சொல்லறிய சொல்வதற்கு அரியது. அரியது என்று சொன்னால் அருமை உடையது, கிடைத்தற்கரியது. சொல்லவே முடியல. அதை எதை சொல்ல முடியல அப்படின்னா, சுவாமியினுடைய முருகப்பெருமானனுடைய அருளை என்னால் வார்த்தைகளை சொல்லவே முடியவில்லை. அத்தனை அரியது சுவாமியினுடைய அந்த பெருமைகள். அதுதான் சொல்லுவதற்கு அரிதான சென்மயம். சென்மயம் என்று சொன்னால் அறிவு. நம்முடைய கோயில்கிட்ட பாத்தீங்கன்னா சுவாமி வந்து இந்த சின்முத்திரையை வச்சிருப்பாங்க. இப்படி வச்சிருந்தாங்கன்னா இந்த ஆள்காட்டி விரலையும் வந்து கட்டை விரலையும் வச்சிருந்தா சின்மயம் வந்து இந்த முத்திரை வந்து இதை பாத்தீங்கன்னா வச்சிருக்கும் பொழுது மன ஓர்மை, நல்ல நினைவாற்றல், மன ஒடுக்கம் வந்து இது கிடைக்கணும். நம்ம இந்த உலகமே பிரபஞ்சமே பஞ்சபூதங்களினுடைய அடிப்படையில தான் இருக்கிறது. நம்முடைய மனித உடலுமே பஞ்சபூதத்தினால ஆனதுதான். அப்படி அந்த வகையில நம்முடைய இந்த 5 விரல் பஞ்சபூத தன்மையே நமக்கு உணர்த்துகின்றன. இந்த சுண்டு விரல் பார்த்தீங்கன்னா நீர்த்தன்மை, இந்த மோதிர விரல் மண்ணுடைய தத்துவம், நடுவிரல் ஆகாயத்தோடு ஒப்பிடப்படுகிறது. இந்த ஆள்காட்டி விரல் காற்று தத்துவம், இது நெருப்பு கட்டை விரல். எப்பொழுது வந்து இந்த ஆகாயம்தான் காற்றுதான் வந்து மனதினுடைய அலைகளில் வந்து சுழற்சியோட வேகமாக சுற்ற வைப்பதான் இந்த காற்று. அப்போ இதை வந்து இந்த நெருப்பு தத்துவத்தோடு நாம் அடக்கி கட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது மன ஓர்மை கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவ் ஆகையா, விஞ்ஞான ரீதியாகவே இதை வந்து நிரூபித்திருக்கிறார்கள். ஆக இந்த சின்மயம் என்பதற்கு அறிவுபூர்வமான அறிவு மயமாக சொல்லும்படி அந்த இறைவன் இருக்கிறான். அறிவே வடிவானவன், ஒளியே வடிவானவன் நம்முடைய அந்த இறைவன். சொல்லறிய சின்மயமா சொல்ல உள்ள பூரணமாம் என்று சொல்ல. அதாவது இந்த உலகம் முழுவதும் நிறைத்து இருப்பவன் அவன். அவனின்றி வேறு எதுவுமே இங்கே வந்து ஆக்கப்படுவதில்லை. எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருப்பது முருகப்பெருமானை பூரணத்துவம் பெற்றவன் அப்படின்னு இந்த சுவாமியினுடைய இந்த பெருமையை முதல் அடியிலே அவர் சொல்கிறார். இந்த பாடலில் 40 கன்னிகளை கொண்டிருக்கிறது. 40 கன்னிகளிலுமே இறைவனை வந்து போற்றி போற்றி பாடி பாவன் சுவாமி தன்னுடைய அகநிலையை மனதில் உள்ளவற்றை எல்லாம் மயிலிடத்திலே சொல்லி, நீ தூது போ பொன்மையிலே, என்னுடைய முருகனிடத்தில் நான் சொன்னதாக சொல்லி நீ சென்று எனக்காக பேச அப்படின்னு மயிலை வந்து தூதாக அனுப்புறாரா. இந்த பாடலின் முடிவிலே பாத்தீங்கன்னா பொன்மையிலே என்று சொல்லியிருப்பாங்க. விழிவேற்றுமை இதெல்லாம் வந்து சங்க இலக்கியங்கள்ல வந்து ரொம்ப நிறைய பாடல்கள் இதுல விரைவி இருக்கு, நம்ம பார்க்கலாம். அதாவது தன் பாடல் செய்வோம், பாடலை ஏற்றுபவன் தனக்கு பொன்னே ஒரு பொருள் ஒருவர் இருப்பதாக எண்ணிக்கொண்டு அவரிடத்திலே தன்னுடைய உள்ள கிடக்கையை எல்லாம் சொல்லி தூது அனுப்புவது போல அமைந்தது இந்த பொன்மையை கண்ணி என்கின்ற நூல். அவர் சொல்றாரு, சுவாமிகள் சொல்றாரு, பொன்மையிலேயே அழகிய மையிலேயே முருகப்பெருமானின் பெருமைகள் சொல்லுவதற்கு அரியன. அவன் இந்த உலகம் முழுவதும் நிறைந்த பூரண பொருளாய் நிறைந்திருக்கிறான். அதனால
இன்றைக்கு அத்தகைய இறைவனை நான் காண்பேனோ, நான் அவனோடு என்றைக்கு இணைந்து கூடி வாழ்வேனோ உண்மையிலே. நீ போய் என் சார்பா உங்ககிட்ட சொல்ல மாட்டியா, அவன்கிட்ட கேட்க மாட்டியா, ப்ளீஸ் போயேன் அப்படின்னு கெஞ்சுவாங்கல்ல. அது மாதிரி சுவாமிகள் இந்த இடத்துல கேட்கிறாங்க. சொல்லறிய சின்மயமாம் சொல்லவுள்ள பூரணமாம் வல்லவரை நான் கூடி வாழ்வேனோ பொன்மை. வல்லவன் எல்லாம் எல்லாம் தெரிஞ்சவன், எல்லோருக்கும் பெரியவன், அவன் பேராற்றல் உடையவன் என்னுடைய பெருமான். அவனோடு நான் சேர்ந்து வாழ வேண்டும். அதனால மயிலே நீ எனக்காக வந்தத்தில் தூது போ அப்படின்னு கேட்கிறாரு. இரண்டாவது, வேதம் முதலா விளங்கும் அருளிரை என் காதல் தணிக்க வர காண்பேனோ பொன்மையிலே. வேத முதலா விளங்கும் அருளிரை என் காதல் தணிக்க வர காண்பேனோ பொன்மையிலே. இலக்கியங்கள்ல தலைவி நாயக நாயகி பாவம் இந்த இடத்துல சுவாமிகளும் அதை எடுத்திருக்காரு. தன்னை தலைவியாக நினைத்துக் கொண்டு முருகப்பெருமானை தலைவனாக எண்ணி என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த காதலை, அவனை பிரிந்திருப்பதனால் தானே எனக்கு பிணி நோய், அவனோடு நான் சேர்ந்து கொண்டால் எனக்கு அவனே மருந்து, என்னுடைய நோய்க்கும் அவனே காரணம், எனக்கு மருந்தாக இருப்பதும் அவனே அப்படிங்கிற ஒரு பாவத்துல வேதம் முதலாக விளங்கும், வேதங்கள் எல்லாம் தோன்றுவதற்கெல்லாம் ஆதாரமாக, வேதங்களுக்கும் எல்லாம் மேலாக முதலாக இருக்கக்கூடிய வித்தாக இருக்கக்கூடிய என்னுடைய இறைவன், அருள் இறைவன், அருளே வடிவான என் இறைவன் எனது காதலை தீர்க்க, எனது அன்பினை தீர்க்க வருதலை காண்பேன் உண்மை. என்னுடைய இரண்டு கண்களால் என்னைக்கு நான் பார்க்க போறேன். எல்லாவற்றிற்கும் அவனே ஆதி பொருள், அவனே மூல முதலாய் விளங்குகின்றான். நான் இங்கே அவனை பிரிந்து பாடுகிறேன். என்னுடைய மனமாற்றத்தை தீர்க்க என்னுடைய பெருமாள் என்னிடத்துல வரக்கூடிய காலத்தை நான் இனி எப்பொழுது காண்பேனோ அப்படின்னு சொல்லி அந்த பொன்மையின் இடத்திலே இருந்து அவர் கேட்கிறார். அடுத்த பாடல், உருவம் என்னும் உவழ்கமும் இல்லா ஒருவனையே கூடியினே உய்வேனோ பொன்மையிலே. உருவம் அருவம் என்னும் உவடகமும் எல்லா ஒருவனையே கூடி இனி உய்வேனோ பொன்மையிலே. அதாவது உருவம் என்று சொன்னால் இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு. சுவாமிக்கு இருக்கான் 6 முகங்களோடு 12 கரங்களோடு சுவாமி ரொம்ப அழகா இருக்கா. இது உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அருவம் என்று சொன்னால் உருவம் இல்லாத ஒரு நிலையை நாம் அருவம் என்று சொல்லுகிறோம். சித்தியார்ல சுவாமிகள் சொல்றாரு, சிவபெருமான உருவம் அருவம் அருவுருவம் எதுவுமே இல்லாதவன் சுவாமி. அதையேதான் சுவாமிகள் காமன் சுவாமிகள் எங்கேயே பதிவு பண்றார். என்னுடைய புத்தகம் ஒரு சிலர் சொல்றாங்க, இல்லப்பா முருகனத்தின் உருவம் இருக்கப்பா, இல்ல ஒரு சிலவங்க இல்ல இல்ல அவன் அருவமாதான் இருக்கான். இப்ப இந்த வேல் வழிபாடெல்லாம் செய்யறா, அது அருவருவ வழிபாடு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைகளில இறைவனை வைத்து வணங்கினாலுமே கூட சுவாமிகள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவன் எந்த சார்புமே இல்லாதவன், உவ்வளவும் இல்ல, இவனை இவன் உள்ளவன், இவன் உருவமற்றவன், இவன் அருகுருவன் என்று எதற்குமே என்னுடைய சுவாமியை அதுல அதுக்கெல்லாம் சார்பு அது அதுக்கெல்லாம் சார்பு இல்லாதவன். அவன் தன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் எப்படி தன்னை பார்க்கிறார்களோ அந்த வடிவிலே அவர்களுக்கு காட்சி தந்து அருளக்கூடியவன் நம்முடைய முருகன் பெருமான். ஆக உண்மையிலே ஒரு சாரார் இறைவனுக்கு உருவமும் அருவமும் உண்டு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என்னுடைய இறைவன் ஒருவனை, அவன் எந்த சாரும் இல்லாதவன், அத்தகையவனை கூடி நான் உய்வேனோ, உய்தல் என்று சொன்ன நான் என்றைக்கு பிழைப்பேனோ, அவனை எப்ப நான் பார்க்கணும் அன்னைக்குதான் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நல்ல அதுதான் என்னுடைய வாழ்வுக்கு அர்த்தம் சேர்க்கக்கூடியதா இருக்கும். அப்பொழுது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். என்னுடைய சுவாமியை நான் என்றைக்கு பார்ப்பேனோ, மயிலை நீ போய் அவனிடத்திலே சொல்ல மாட்டாயா என்னுடைய மனக்கிடக்கை என்று சொல்லுகிறார். அடுத்த பாடல், பேரும் பிறப்பு நசை பெற்றார் பிறந்தாரும் தாரம் இல்லாதவனை சார்வேனோ பொன்மையிலே. இந்த பாடல்ல பேரும் பிறப்பு நசை, பேரூர் என்று சொன்னால் சுவாமி பெருமான் அவர் இந்த ஊரிலே பிறந்தார், இந்த பெற்றோருக்கு பிறந்தார், இந்த நாட்டிலே இந்த மாதிரியான குடும்பத்திலே என்று எந்த விதமான ஒரு தனக்கென்று எதுவுமே இல்லை. அவங்க பேரும் பெற்றாரும் பெற்றோரும் உறவினரும் தாரும் யாருமே அவனுக்கு
கிடையாது. பேரூர் பிறப்பு நசை பெற்றார். நசை என்ற சொல்ல இந்த இடத்துல நசை என்பது கூட விருப்பம் என்பது பொருள், அன்பு என்பது பொருள், விரும்பி என்பது பொருள், ஆசை அப்படின்னு சொல்லி இது ஒரு இலக்கியங்களில் அதிகமாக கையாளக்கூடிய இந்த சொல் நசை. இதையே திருமுருகாற்றுப்படையிலே சத்திய சேவனாகினார் நசைதரும் ஆர்க்கும் இசை பேராளா என்று முருகனை போற்றி பாடுகிறார். தன்னை விரும்புபவர்களுக்கு தன்னை விரும்பி தன்னை ஆர்ப்பரிக்கும் ஓசைகளை இசைகளை பாடுபவர்களுக்கு அருள் செய்கின்ற இந்த முருகா என்று திருமுருகாற்றுப்படையிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆக தனக்கென்று ஒரு பெயரும் ஊரோ இல்லாமல் அன்புடைய நசை பெற்றார். அன்புடைய பெற்றோரும் உடன் பிறந்தாரும் தாரம் இல்லாதவனை, மனைவி என்று யாருமே இல்லாத அவனை நான் இனி என்றைக்கு சார்வேனோ, அவனை நான் என்றைக்கு சேர்ந்து என்னுடைய மனதை இருந்து அவனை என்னைக்கு நான் காண்பேனோ, அவனை என்னைக்கு என்று வணங்குவேனோ என்று நீ போய் தூது சொல்லாயோ, உண்மையிலே நான் அவனுக்காக ஏங்கி தவிக்கிறேன் என்று சுவாமிகள் பாடுகிறார். அடுத்தது மட்டுப்படாதவருள் வள்ளல் எனவே இருந்தும் தட்டுப்படாதவனை சார்வேனோ உண்மையிலே. மட்டுப்படாதவருள் என்று சொன்னால், மட்டு என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவிட்டு சொல்ல முடியாது. சுவாமிகள் ராமேஸ்வரத்தில் பிறந்து என்கின்ற வரலாறு சொன்னோம் இல்லையா? அந்த ஊர்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல நம்ம யாராவது சார் இந்த அட்ரஸ் எங்க இருக்கு, இது எங்க எப்படி போகணும் அப்படின்னு கேட்டா, இல்ல தெரியுங்க எங்களுக்கு விளங்கலீங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். ஆனா நீங்க அந்த நெல்லை மாவட்டம், இந்த தூத்துக்குடி மாவட்டம், இந்த சைடு ராமநாதபுரம் மாவட்டம் போனீங்கன்னா எனக்கு ஒண்ணு மட்டுப்பள்ளையே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எது இருக்கனாச்சு அப்படின்னா, எனக்கு மட்டுப்பள்ளையே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா, எனக்கு தெரியல, என்னால சொல்ல முடியல. அதான் சுவாமிகள் அந்த ஒரு பகுதியை சார்ந்ததுனால இந்த வட்டார வழக்கை தன்னுடைய பாடலிலே ரொம்ப அழகா பயன்படுத்தி இருக்கிறார். மட்டுப்படாத அப்படின்னா ஓர் அளவு அடங்காத அருளை பரிமாற வள்ளல், மட்டுப்படாத அருள் இவனுடைய அருள் இன்னதென்று நம்மால் கணக்கிட்டு அளவிட்டு சொல்லவே முடியாதாம். அத்தனை பேராற்றல் பொருந்தியவன். அப்படி இருந்தும் கூட தட்டுப்படாதவனை சார்ந்தேனோ உண்மையிலே. தட்டுப்பட எனக்கு அகப்பட மாட்டேங்கிறானே, அவனுடைய பேராற்றலை, அவனுடைய வள்ளல் தன்மையை அளவிட்டு சொல்ல முடியவே இல்லை. ஆனா இத்தனை பெருமைகள் இருந்தும் என்னுடைய அன்பிற்கு என்னுடைய கண்களுக்கு அவன் அகப்பட்டுக் கொள்ள மாட்டேங்கிறானே. ஆனால் மகிழே, நீ போய் அவனிடத்திலே தூது சொல்லாயோ அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்கிறார் இந்த பாடலிலே. அடுத்ததாக ஈரம் மிக வைத்து உலகம் எங்கும் உயிராய் தாரகமாய் நிற்போனை சார்வேனோ பொன்மையிலே. ஈரம் மிக வைத்து உலகம் எங்கும் உயிராய் தாரகமாய் நிற்போனை சார்வேனோ பொன்மையிலே அப்படின்னு சொல்ற. ஈரம்னா மனசுல உனக்கு கொஞ்சமாவது இறக்கம் இருக்கா, ஈரம் இருக்கா கொஞ்சமாவது உனக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? அது போல இந்த இறைவனை பார்த்து இவர் என்ன சொல்ற, சுவாமி கேட்கிறாரா, ஈரம் மிக வைத்து உலகம். அவனுடைய மனதிலே அத்தனை இரக்கம் இருக்கிறது, அவ்வளவு ஈரம் இருக்கிறது. தன்னுடைய பக்தர்களுக்கான அன்பு கசிந்து உருகக்கூடிய ஒரு அமைப்பு. அதான் அன்பை அதிகமாக கொண்டு உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்களுக்கு எல்லாம் உயிராய் விளங்கக்கூடியவன் நம்முடைய இறைவன். அந்த உயிர்களுக்கு ஆதாரமாய் விளங்கக்கூடியவனும் அவனேதான். ஒவ்வொருவருடைய மனதிலே அன்பை அதிகமாக கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் அவனை எண்ணி நினைக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் உயிராக அவர்கள் உள்ளத்திலே இருக்கிறவனா சுவாமி. யாரெல்லாம் முருகப்பெருமானை பாடுகிறவர்களை பக்தி கொண்டு அவனை எண்ணி நினைக்கிறார்களோ அந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியவன் நம்முடைய முருகப்பெருமான். அப்படி இருக்கக்கூடியவன் எல்லாவற்றிற்குமே ஆதாரமாக அடிப்படையாக அவனே ஆதி முதலானவன். அத்தகைய இறைவனை நான் என்றைக்கு சார்வேனோ, என்னைக்கு நான் அவனோடு கூடுவேனோ, எப்பொழுது நான் அவனை சேர்வேனோ என்று பொன்மையின் இடத்திலே சுவாமிகளை தூது விடுகிறார். அடுத்த பாடி, ஏசற்ற சின்மயத்தை எய்த குமரகுரு தாசற்கு அருள்பவனை சார்வேனோ பொன்மையிலே. ஏசற்ற, ஏசுதல்னா பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல சொல்லுவாங்க, ஏண்டி ஏசாத, அவளை ஏசாத, அவளை வையாத, திட்டாத, அவளை குத்தம் சொல்லாத, அந்த மாதிரி. அப்போ ஏசற்ற அப்படின்னா குற்றமற்ற,
குற்றமற்ற சின்மயத்தைனா இங்கே அதை சொல்லறிய சின்மயமான்னு பார்த்தோம் இல்லையா, அதே சின்மயம் அறிவு பொருளாக விளங்கக்கூடிய இறைவன் குற்றமற்ற சின்மயத்தை அறிவு பொருளாக விளங்குகின்ற குமரகுருதாசருக்கு அருள்பவன். இந்த பாடல்ல அவர் என்ன சொல் தன்னையதான் சொல்றாரு. அவர் தானே குமரகுருதாசர். ஆனால் அவரை மூன்றாம் இடத்துல வச்சு தேர்ட் பர்சனா வச்சு குமரகுருதாசனுக்கு அருள் செய்த முருகன். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஆணவ மலம் வந்துடக்கூடாது. தனக்கு அருள் செய்தான் முருகன் என்று சொல்லும் பொழுது அங்கே எங்கே ஆணவ மலம் வந்து விடுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த குமரகுருதாசனுக்கு நீ அருள் செய்தாயே முருகா, இந்த எனக்கு எப்பொழுது நீ அருள் செய்ய போற, உன்னை நான் எப்போ வந்து சேர போறேன் அப்படிங்கிற ஏசற்ற சின்மயத்தை எய்த குமரகுரு தாசருக்கு அருள்பவர், குமரகுருதாசருக்கு அருள்பவனை, அத்தகைய முருகனை நான் இனி என்றைக்கு சேர்வேனோ உண்மையிலே என்று அவர் வந்து சுவாமிகளிடத்திலே வேண்டுகிறார். அடுத்த பாடல். அயலை பிடித்தானே அம்பரம் வாழ்கோனை, கையிலை பதியானை காண்பேனோ பொன்மையிலே. அயிலை பிடித்தானே, அயில் என்று சொன்னால் கூர்மையான வேல் என்பது முதன்மை பொருள், கூர்மையான ஆயுதம் என்றும் பொருள் கொள்ளலாம். அயலை பிடித்தானே, முருகன் தன்னுடைய கைகளிலே வந்து கூர்மையான வேலை பிடித்து கொண்டிருக்கிறான். அவன் அம்பரத்தை, அம்பரம் என்று சொன்னால் இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய கோன். கோன் என்று சொன்னால் அரசன் என்பது பொருள். கூறிய வேலை தன்னுடைய கைகளிலே கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் இந்த உலகையே ஆளக்கூடிய அரசன் கோமகன் கையிலை பதியானை, கையிலையிலே எழுந்தருள் இருக்கிற சுவாமிநாதனை நான் என்றைக்கு காண்பேனோ பொன்மையிலே என்று சொல்லுகிறார். ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம். இந்த அயிலாரும் இந்த அயிலை என்கின்ற சொல்ல கம்பராமாயணத்துல கம்பர் கூட நிறைய பதிவு பண்ணியிருக்கிறார். இதை வந்து பெண்களினுடைய கண்கள் வேல் போன்ற விழியுடையாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனால வந்து அயல்கிளை என்று கம்பராமாயணத்துல கம்பர் சீதாதேவி பிராட்டியை வந்து பாராட்டி சொல்லுகிறார். அதே போல தேவாரத்திலும் கூட அயலாரும் 50 நாள் புறமும் செய்து என்று சுவாமிகள் பாடியிருக்கிறார். அயலாரும் 50 தான் அந்த அம்பு, அயில் என்பதற்கு கூறிய வேல் மற்றும் கூர்மையான அம்பு என்கின்ற பொருள் உண்டு. ஒவ்வொரு இந்த தேவாத பாடலிலிருந்து சுவாமி புறத்தை திரிபுறத்தை எரிய செய்யும் பொழுது கூர்மையான அந்த அம்பினாலே அதை வந்து வென்றார் அப்படின்னு பொருள்படுகிறது. ஆக இதுதான் அயலை பிடித்தானே அம்பரம் ஆழ்கோனை, கூர்மையான வேலை பிடித்தவன் இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சம் முழுவதையும், இந்த அண்டத்தை எல்லாம் ஆளுகின்ற என்னுடைய கோனை அரசனை, கையிலைப்பதியானை, கையிலைப்பதியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய என்னுடைய நாதனை நான் இனி என்றைக்கு காண்பேனோ பொன்மையிலே, நீ போய் தூது செல்லாயோ என்று கேட்கிறார். அடுத்த பாடலாக என்னை அறியாமல் என்னை திருடி இன்பு தன்னை கொடுப்பவனை சார்வேனோ பொன்மையிலே. என்னை அறியாமல் என்னை திருடி, எனக்கே தெரியல, நான் அவனை தினந்தோறும் பாடுறேன், பேசுறேன், அவனை பற்றியே சதா சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். அந்த முருகப்பெருமான் அதற்கு எனக்கு என்ன பரிசு கொடுத்தான் தெரியுமா? என்னை அறியாமல், எனக்கே தெரியல அவன் என்னை எப்பொழுது ஆட்கொண்டான், எப்பொழுது என்னோடு வந்தான் தெரியல, அவன் என்னை எடுத்து தன்னை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சுவாமிகள் சொல்றாரு. இதேதான் வந்து தந்தது தன்னை கொண்டது என் தன்னை என்கின்ற திருவாசக பாடலுமே வந்து இதைத்தான் சொல்றாரு. சுவாமி தன்னிடத்துல அன்பு கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுக்கு தன்னையே தெரிஞ்சது. இத்தனை கருணை உள்ளப்பா, ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ என்ன நினைச்சா, நீ என்ன பாடினா நான் வந்து உனக்காக இறங்கி வரேன், நீ என்ன நினைச்சா உன்னை எனக்கு தந்தா நான் என்னையே உனக்கு தருவேன் கைமாறா அப்படின்னு சொல்லி சுவாமிகள் வந்து அத்தனை கருணையோடு பாடியிருக்கிறார். உன்னை சொல்ல முடியல, சொல்லுவதற்கு அறியது, சொல்ல அறியது, உன்னுடைய பெருமைகளை என்னால் பாட முடியலன்னு சொல்லியே சுவாமிகள் 6266 பாடல்களை வந்து பாடியிருக்கிறார். அதுதான். அடுத்தது, நாபியுடைய எவ்வுயிர்க்கும் நாயகனாய் ஆதியில்லா நாபியுள்ள எங்கிரையை நன்னுவனும் உண்மையிலே. நாபியுள்ள எவ்வுயிர்க்கும் நாயகனாய் ஆதியில்லா நாபியுள்ள எம் இறையை நன்னுவனோ பொன்மையிலே அப்படின்னு. நாபி என்று சொன்னா நாபிக்கமலம், மனித உடலில இருக்கக்கூடிய இந்த தொகுள். நம்ம இந்த உலகத்துல உயிர்கள் எல்லாமே இந்த தொகுள் முடியின் மூலமாக தாய் செயல் பந்தத்தோடு பிறந்தவர்கள். ஆனால் முருகப்பெருமான்
அப்படி எதுவும் கிடையாது. அம்மா ஒரு தாயினுடைய வயிற்றிலே பிறந்தவர் வரல. ஆனாலும் அந்த கொப்புளோடு தான் அவர் இருக்கிறார். எல்லா உயிர்களுக்கும் நாயகனாய் தலைவனாய் இருக்கிறார். அவரே ஆதி. அவருக்கு ஆதியும் கிடையாது, அந்த மூலம் எதுவும் கிடையாது. தானே கொப்புளோடு தோன்றிய எம்முடைய இறைவனை நான் நன்னுவனோ என் பொன்மையிலே என்றார். நன்னுதல் என்று சொன்னால் நெருங்குதல், சென்று அடைதல், அணைதல் என்கின்ற பொருளில் வருகிறது. இத திருவண்ணு பயன்ல நலமிலர் நன்னாருக்கு நன்னிலருக்கு நல்ல சலமிலர் சங்கரர் சுவாமிகள் தன்னை நன்னிலவருக்கு நல்லவன், நன்னிலாருக்கு ஒண்ணும் இல்லை, அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் செய்யக்கூடியவன். ஆக நன்னுதல் என்பது இந்த இடத்துல நெருங்குதல். என்றைக்கு நான் என்னுடைய பெருமானை நாயகனை நான் என்றைக்கு அவனை நெருங்கி அவனை அடைந்து என்னுடைய இந்த அன்பை நான் என்னுடைய பக்தியை நான் கொடுக்க போகிறேனோ அப்படின்னு சொல்லி சுவாமிகள் அந்த பொன்மையிலே தூது சொல்லுகிறார். அடுத்தது, உள்ளத்தில் உள்ளனரை கோர்ந்தனைத்து இங்கு ஆடுகின்ற இறை தள்ளாது எனை கொழுமோ சாற்றாயி பொன்மையிலே. உள்ளத்தில் உள்ளுணரை கோர்ந்து அணைத்து இங்கு ஆடுகிறை தள்ளாது எனை கொள்ளுமோ சாற்றாயி பொன்மையிலே. உள்ளத்தில் உள்ளுணர், உள்ளத்திலே உள்ளுணர் என்று சொன்னா உள்ளுதல், நினைத்தல் என்பது பொருள். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உள்ளுணர் அப்படின்னு தன்னகம் கொடுத்தாங்க. தமிழ்நாடு நாட்டுக்கு வரனா தன்னகம். இப்போ நிறைய இடங்கள்ல நம்முடைய நம்ம எல்லாரும் என்ன பிழை செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஓட்டுநர் அப்படின்னு எழுதுறோம் பாத்தீங்களா, ஓட்டுநர், இயக்குனர், அனுப்புனர், பெறுநர் அப்படின்னு போடுறோம் இல்லைங்கயா. அப்படி போன அந்த இடத்துல எந்த நான் போடுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. எல்லாரும் என்ன செய்யறோம் அப்படின்னா ரன்னகரம் போட்டுருவோம். ரன்னகரம்னா 2 சூரியன் தான். அது வரக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த பதத்தை அந்த சொல்லை நாம பிரிக்கும் பொழுது அனுப்புனர், அனுப்பு கூட்டல் நர், ஓட்டுனர், ஓட்டு முட்டுனர், அப்படி பாடுபடுத்து அந்த முதலில் சொல்ல இருக்கு இல்லையா. அனுப்புனர்ல அனுப்பு என்பது கட்டளை சொல்லாக இருக்குது, ஏவல் வினை, ஆர்டர் இருக்கு. அப்போ எங்கெல்லாம் பகுதி கட்டளை சொல்லாக இருக்கிறதோ அங்கேயெல்லாம் தன்னகம் தான் பண்ணணும். இப்ப குடும்பத்தினர், உறுப்பினர் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே நம்ம ரன்னகரம் போடலாம். 2 சூடினா அதுக்கு பேரு ரன்னகரம், அங்க போடலாம். எல்லாரும் அனுப்புனர் பெறுநருக்கே 2 சூடினா போடுறாங்க. அது தவறு. அது தன்னகரம் தான் போடணும். நாட்டுக்கு வரலாம். அதுதான் இங்க கரெக்டா இருக்கு. உள்ளுணர், உள்ளுன்னா நினைப்பவர். யாரெல்லாம் சுவாமியினுடைய உள்ளத்திலே தன்னுடைய உள்ளத்திலே சுவாமியை சதா நினைத்துக் கொண்டே இருக்கிறார்களோ அதை அறிந்து கொண்டு சுவாமி என்ன செய்கிறான்னா, அனைத்து இங்கு தன்னை உள்ளத்திலே நினைக்கின்றவர்களை தானே அனைத்து இங்கு ஆளும் இறை. அவர்களை எல்லாம் தன்னோட அணைத்து கொண்டு அவர்களை அன்பினால் ஆண்டு கொள்ளுகிறார் முருகப்பெருமான். அத்தகையவனை அதை என்ன செய்யறான், என்னை மட்டும் தள்ளாது என்னை புறக்கணிக்காம என்னை தள்ளி விட்டுட்டு மற்றவர்கள் எல்லாரையும் அணைச்சுக்கிறான். என்னை அவன் தள்ளி விட்டுட்டு என்னை அணைக்காம எங்கே என்னை புறக்கணிச்சு விடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. சோ நான் என்னைக்கு அவனோட சேர போறேன் பொன்மையிலே, நீ போய் என்னுடைய அந்த சுவாமி கிட்ட போய் என்னுடைய மனநிலையை நீ சொல்ல மாட்டாயா பொன்மையிலே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரா. தன்னுடைய மனத்தில் நினைப்பவரை அன்பினை அறிந்து கொண்ட பெருமான் அவர்களை தன்னும் சேர்த்து அடிமை கொண்டும் இறைவன் என்னையும் புறக்கணிக்காமல் என்னை ஏற்றுக்கொள்ளுவானோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுவாமிகள் இறைஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறார். அடுத்தது, நேசம் உலகம் எவ்வொருக்கும் நித்த சுகம் கொடுக்கும் தேசுடையான் இங்கு எனக்கும் சிக்குவனோ பொன்மையிலே. நேசமுலோர் எவ்வொருக்கும், நேசம் மனதிலே நேசம், அன்பு, இதை யாரெல்லாம் சுவாமியிடத்திலே நேசம் கொண்டு இருக்கிறார்களோ, அது எந்த உயிராக இருந்தாலும் சரி, மனித உயிர்களா இருந்தாலும் சரி, எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிர் தன்னை நினைக்கிறது, தன் மீது பக்தி கொண்டிருக்கிறது என்று சுவாமிக்கு தெரிந்து கொண்டால் சுவாமி என்ன செய்கிறாரோ அது யாராக இருந்தாலும் அவருக்கு நிலையான இன்பத்தை அளிக்கக்கூடியவர். அவர்களுக்கு நித்த சுகம். நித்தம்னா இன்னைக்கு சாமி கும்பிட்டேன், சுவாமி இன்னைக்கு நான் கேட்டதை கொடுத்துட்டான், நாளைக்கு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா எனக்கு தெரியாதுன்னு அப்படிதான் நித்த சுகம் கொடுப்பான். நீ நினைச்சியா இன்னைக்கு சுவாமி கிட்ட இது வேணும் நீ கேட்டியா,
சுவாமி நீ அடுத்து அவரு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அவர் நீங்க கேட்கும் போதெல்லாம் கொடுப்பாரு. சுவாமி அதுதான் நம்ம மனிதன் நீ ஒண்ணு பண்ணியா, நீ எனக்கு ஒரு பெண் கொடுத்தியா, நான் உனக்கு ஒண்ணு கொடுத்தேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், அவருதான் அதோட கணக்கு முடிச்சுவோம். ஆனா சுவாமி யாரெல்லாம் தன்னுடைய மனதிலே தன்னை பற்றி நினைக்கிறார்களோ, தன்னுடைய அன்பை பக்தியை போற்றுகிறார்களோ, அதை சுவாமி அவர்களுக்கு மிக சுகம் கொடுப்பாங்க. தினந்தோறும் சுகங்களை அவனுக்கு நிலையா கண்டு கொண்டே இருக்கிறான். தேசுடையா, தேசு என்று சொன்னால் ஒளி என்பது பொருள். தேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்ப தேஜஸ் ஒளி, நல்ல ஒரு காந்தம் ஒளி. இப்ப தேசுடையா இங்கு எனக்கு அத்தனை ஒளி பொருந்திய இறைவன் இவ்விடத்துல எனக்கு சிக்குவானோ, என்கிட்டயும் அகப்படுவானோ, நானும் அவனை கொஞ்சம் அவனை என்னுடைய உள்ளத்துல வச்சுக்கிறேனே, அவனுடைய அருள்பார்வை எனக்கு கிடைக்கட்டுமே, பொறுமையிலே நீ போய் தூக்கு சொல்ல மாட்டாயா அப்படின்னு சொல்லிதான் இந்த பாடல். நேசமுடோம் எவ்வருக்கும் நித்த சுகம் கொடுக்கும் தேசுடையான் இங்கு எனக்கு சிக்குவான் உண்மையிலே அழகிய மயிலே தன்னிடத்திலே அன்புள்ள எவ்வளவு இருந்தாலும் அவருக்கு நிலையான இன்பத்தை அளிக்கக்கூடிய ஒளி பொருந்திய இறைவன் இவ்விடத்துல எனக்கும் அகப்படுவானா, போய் எனக்காக பேசாயோ அப்படின்னு சொல்லி சுவாமிகள் இந்த பாடலிலே கேட்கிறார். அடுத்தது, தேட கிடைக்காத செல்வமுடையானை இனி கூடினரை வாழ்வேனும் கூறாய் உண்மையிலே, தேட கிடையாத செல்வம் உடையானை இனி கூடினரை வாழ்வேனோ கூறாய் நீ உண்மையிலே. அழகிய மயிலே, இந்த உலகத்துல எங்க தேடியும் கிடைக்காத ஒரு முக்தி செல்வத்தை சுவாமிகள் எப்போ எனக்கு தர போறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாடலிலிருந்து அவரு கேட்கிறார். தேடி கிடையாத செல்வம், நிலையற்ற செல்வங்கள் எல்லாரும் நம்ம இன்றைக்கு இயவாழ்விலே, இந்த உலகிலே நம்ம கூட நம்ம பார்க்கிறது, இந்த வாழ்க்கை, இது எல்லாமே நமக்கு நிலையற்றது. முக்தி பேரு ஒன்று மட்டுமே நிலையான செல்வம் சுவாமி இந்த இடத்துல பதிவு செய்கிறார். அந்த நிலையான செல்வத்தை, முக்தி பேரின்பத்தை கொடுக்கக்கூடியவன் யாருன்னு சொன்னா என்னுடைய முருகப்பெருமான். அவனை நான் கூடி நலி வாழ்வேனோ அப்படின்னு சொல்றார். அவனை கூடி அதென்ன நலி வாழ்வேனோ அப்படின்னு சொன்னா இங்கேயும் இலக்கணம் உரிஞ்சொற்கள், அதாவது எப்படி நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நன்றா வாழ்ந்தேன், எப்படி சாப்பிட்டேன், சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு வினை சொல்லுக்கு ஒரு அடைமொழி சேர்க்கிற போல நான் எப்படி வாழ்ந்தேன், ஜம்முன்னு வாழ்ந்தேன், சூப்பரா இருந்தேன் அப்படிங்கிற. அப்போ இன்றைக்கு இறைவனால் எனக்கு அந்த முக்தி பேரு கிடைக்கிறதோ, அன்றைக்குத்தான் என்னுடைய இந்த வாழ்க்கை ஒளி பொருத்தியதான் பிரகாசமாய் மாறக்கூடியது அப்படிங்கிறது. நனி வாழ்வு ரொம்ப சிறப்பாக நான் வாழ்றேன். என்னுடைய வாழ்வை என்றைக்கு சிறப்படையும் என்று சொன்னால், என்றைக்கு இறைவனால் எனக்கு அந்த முக்தி பேரு கிடைக்கிறதோ, உண்மையிலே நான் அதுக்காக காமிச்சிக்க இறைவனை பார்க்கணும், அவருடைய அருளை கருவணும், நீ போய் எனக்காக சொல்ல மாட்டாய் உண்மையிலேன்னு சொல்லி சுவாமிகள் இந்த இடத்துல மயிலை தூதாக அனுப்புகிறார். தேடுவார்க்கு இன்பம் தெவிட்ட பகுப்பவனை கூடுவது எங்காலும் உயிர்வாய் நீ உண்மையிலே, தேடுவார்க்கு இன்பம் தெவிட்ட பகுப்பானை கூடுவது எங்காலும் உயிர்வாய் நீ உண்மையிலே. அதாவது சுவாமியை தேடி தேடி நம் யாரெல்லாம் சுவாமியினுடைய அன்பை பெற வேண்டும், சுவாமியினுடைய அருளை பெற வேண்டும் என்று தேடுகிறார்களோ, அதற்கான முயற்சி செய்கிறார்களோ, சதா இறைவனையே தியானித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுக்கு சுவாமி என்ன செய்வாரா, தெவிட்ட பகுப்பு. அவர்கள் போதும் நம்ம ஸ்வீட் நிறைய கொடுத்தா ஐயோ ரொம்ப திரட்டுதுப்பா, போதும்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு ஒரு அளவுக்குதான் நமக்கு பிடித்த ஒரு பொருளா இருந்தாலுமே ஒரு அளவுக்கு மேல அதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா சுவாமியினுடைய அருள் அப்படி இல்லை. அவன் தன்னுடைய அருளை வாரி வாரி வழங்க வழங்க அது நமக்கு திகட்டுவதே கிடையாதான். நமக்கு திகட்ட தன்னுடைய அருளை வாரி வழங்கக்கூடியவன் என்னுடைய முருகப்பெருமான். அவனை தான் மூடுவது எக்காலம் போதும் போதும், இந்த இன்பம் போதும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு நம்ம சுவாமியை நினைச்சு பாருன்னா, நம்ம கேட்டதுக்கு மேல கொடுக்கறவங்க சுவாமி. அத்தகைய இறைவனை
நான் இனி எக்காலத்தில் சென்று சேர்வேனோ உயிர்வாய் நீ பொன்மயிலே அப்படின்னு சொன்ன மயிலே நீ போய் சுவாமியின் இடத்துல போய் இதை சொல்ல அப்படின்னு தூது அனுப்புகிறார். என் தலைவனாம் இறைவன் எல்லாருக்கும் தாம் இறைவன் வந்தருள்வதென்றால் அழுத்தாயினை உண்மையிலே. என் தலைவனாம் இறைவன் எல்லாருக்கும் தாம் இறைவன் வந்தருள்வது என்னால் வலுத்தாயினை உண்மையிலே. அழகிய மயிலே, என்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்குமே தானே தலைவன். எனக்கு மட்டும் தலைவன் இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவனே தலைவனாய் நாயகனாய் விளங்கக்கூடியவன் இல்லையா? அத்தகைய தலைவன் எல்லோருக்கும் பொதுவானவன். எனக்கு மட்டும்தான் சொல்றேன் அப்படின்னு யாருக்கு பக்தி செய்யணுமோ எல்லாருக்கும் சொல்றேன். எல்லாருக்கும் உனக்கு தருவேன் உனக்கு தரமாட்டேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சுவாமியிடத்திலே அன்பு யாரெல்லாம் பக்தி செய்கிறோமோ அவர்கள் எல்லோருக்கும் அவனே தலைவனாய் இருந்து அவர்கள் கேட்டவர்கள் கேட்டபடி எல்லாவற்றையும் தரக்கூடியவன் அந்த இறைவன். அத்தகைய தலைவன் வந்து என்னால் வலுத்தாயினை உண்மை. அவன் என்னை தேடி வந்து எனக்கு அருள் புரிவது என்னாகும். இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அவன் தேடி போய் அருள் செய்யறானே. நான் சதா அவனையே தியானம் பண்ணிட்டே இருக்கேனே, அவனுடைய புகழையே பாடிச்சிருக்கேனே. முருகப்பெருமான் என்னை என்றைக்கு தேடி வந்து எனக்கு அருள் செய்ய போகிறான் உண்மையிலே என்னை போய் நின்று சொல்லாயோ அப்படின்னு சொல்லி இந்த பாடத்திலே கேட்கிறார். வழுத்தாய் ஐயா வந்தருள்வதென்னால் வழுத்தாயினை பொன்மையிலே அப்படின்னா நீ கூறுவது, நீ சொல்றது. நீ எப்ப சொல்லுவ வழுத்தா ஐயா? நீ எப்ப போய் அதை சொல்ல போற அப்படின்னு சொல்லி வழுத்தாயினை பொன்மையிலே அப்படின்னா நீ போய் என்னுடைய இத சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சித்திரத்தினும் பொறிக்க ஒன்னா திருவழகை சித்தத்தினால் அடைந்தால் தீருமோ உண்மையிலே. சித்திரத்தினும் பொறிக்க ஒன்னா திருவழகை சித்தத்தினால் அடைத்தால் தீருமோ உண்மையிலே. அதாவது சித்திரம் என்று சொன்னால் ஓவியம். நிறைய இன்றைக்கு திருக்கோயில்களில நிறைய சுவாமிகளுடைய சிற்பங்களும் ஓவியங்களும் செதுக்கப்பட்டிருக்குன்னு வரையப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் பாமன் சுவாமிகள் சொல்கிற முருகனுடைய அந்த பேரழகை என்னால் சித்திரத்தினால் படிக்கவே முடியலையா. அவ்வளவு பேரழகுடையவனா இருக்கிறான். அவனை ஓவியத்திலே எல்லாம் வரைய கூட முடியல. அவ்வளவு தெய்வீக ஒளி பொருந்தியவனாக தெய்வீக அழகு பொருந்தியவனாக இறைவன் வீற்றிருக்கிறான். அவனுடைய சித்தத்தினால் ஓவியத்தினால சித்திரத்தினால என்னுடைய கைகளினால அவனை நான் வரைய முடியல. ஆனால் சித்தத்தினால, சித்தம்தான் என்னுடைய மனம், என்னுடைய மனதினால் அவனை அடைந்தால், அவனை தேடினால், அவனை நாடினால் அவன் எனக்கு அருள் செய்வானோ. என்னுடைய அந்த மனதிலே இருக்கக்கூடிய என்னுடைய அந்த மனதினால் அவனை தழுவினால் என்னுடைய அந்த தாகம் தீருமோ. சுவாமியை பற்றி சுவாமி என்னிடத்துல வருவானோ, எனக்கு அருள் செய்வானோ அப்படின்னு நீ போய் இதை சொல்லுவாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதாவது ஓவியத்தின் சித்திரத்தினாலும் கூட வரைய முடியாத, வரையவே முடியல. அதற்கு இதே கிடையாது. சுவாமி சித்திரத்திலேயோ சிற்பக்கலையிலேயோ அவனை ஒடுக்க கொண்டா அழகு திருவழகு அவ்வளவு பேரழகு மாத்தவனை மனதினால் சித்தத்தினால் அடைந்தார். என்னுடைய சித்தத்தினால் நான் அவனை தொழவினால் தீர்வோம். அதை அழித்து கொள்ள முடியுமா? அவனுடைய பேரழகை அதனால வரைய முடியல. ஆனால் இந்த மனசுல நினைச்சு நான் அவனை அணைந்து கொண்டால் அந்த வருத்தம் எனக்கு தீருமோ. நீ போய் சொல்லாயோ பொன்மையிலே அப்படின்னு சொல்லி கேட்கிறது. கண்டு கழித்து எவ்விறகை காதல் பிறகை கூடி கொண்டிருந்தால் அன்றோ கொடுக்கும் இன்பம் பொன்மையிலே. கண்டு கழித்து எவ்விறகை காதல் அறவே கூடி கொண்டிருந்தால் அன்றோ கொடுக்கும் இன்பம் பொன்மையிலே. உண்மையிலே அழகிய மயிலே எம்முடைய தலைவன் எம் இரு கண்களினாலும் கண்டு கழித்து எம்கிறையை, என்னுடைய இரு கண்களினால் அவனுடைய அழகை, சுவாமியனுடைய அழகை நான் அப்படி பார்த்து பார்த்து அதனை இன்புற்று கழிக்கின்றேன். என்னுடைய கண்களினால் அவனுடைய திருவழகை கண்டு நான் கழிக்கின்றேன். அப்படி மகிழ்ந்து என்னுடைய காதல் உணர்வு,
என்னுடைய அன்பு உணர்வை வந்து அதை நான் முற்றும்படி சேர்த்து கொண்டிருந்தால் அல்லவா அவன் இன்பத்தை கொடுப்பான் அப்படிங்கிறார். அதாவது கண்டுகளித்து எம்பிறகை காதலரவை கூடி கொண்டிருந்தால் அன்று கொடுக்கும் என்போம் உண்மையிலே. சுவாமியினிடத்திலே என்னுடைய கண்களால் அவனை நான் கண்டு, என்னுடைய காதலால் அவனை நான் தரிசித்து, என்னுடைய அன்பை வந்து மகிழ்ந்து மகிழ்ந்து அந்த காதலர்கள் முற்றும்படி அவனிடத்திலே நான் சேர்ந்து கொண்டிருந்தால் அவன் எனக்கு இன்பத்தை தருவானா, நீ போய் எனக்கு சொல்ல. இன்னும் அப்பத்தலையா சுவாமியை நான் நினைந்து நினைந்து உருகி உருகி பாடுறனே இல்லையா. அவனை சொல்ல முடியாத சொற்களை, அவனுடைய பேரழகை சொல்ல முடியல, அவனுடைய அருமை பெருமைகளை, அவனுடைய அருளை சொல்ல முடியல. இப்படி என்னுடைய சித்தத்தினாலும் அவனை சொல்ல முடியல, சித்திரத்தினாலும் அவனுடைய அழகை சொல்ல முடியல. என்னுடைய உள்ளத்திலே மகிழ்ந்து மகிழ்ந்து அவன் மேல் நான் கொண்டிருக்கும் அன்பு பெருகி 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 என்னுடைய காதல் முற்றும்படியாக வந்து அந்த நிலையை நான் அடைந்தது பின்பாவது அவன் எனக்கு தன்னுடைய இன்பத்தை தருவான். அவனை போய் சொல்லாயோ உண்மையிலே என்று அவர் இணை செய்கின்றார். நேரும் சிறகிலுமே நிற்கும் மணிமண்டபத்தில் மேடைகளில் எம்மிறையை மேவுவனோ உண்மையிலே. நேரும் சிறகில் மேல் நிற்கும் மணிமண்டபத்தில் மேடைகளில் எம்மிறையை மேவுவனும் உண்மையிலே. அழகிய மயிலே, பொன் போன்ற மயிலே, நீடும் சிறகில் தலை உச்சி எனும் மலையில் பிரம்ம மந்திரன் எனும் மணிமண்டபத்திலே அதுல சொல்றாரு. என்னன்னா வந்து நம்முடைய உச்சியில துரியம், இதற்கு மேலே வந்து 12 அங்குலத்துல வந்து துரியாதீத நிலை இருக்கிறது. அங்கிருந்து சக்தி மண்டலம் போறோம், அதுக்கப்புறம் வந்து பிரபஞ்சம். இப்படி ஒவ்வொரு நிலைகளிலே வந்து நம்முடைய தியான நிலைகளை உயர்ந்த நிலைகளை அடைகிறோம் இல்லையா. அதை வந்து சுவாமி இந்த இடத்துல சொல்றாரு. நீடும் சிறகிரி மேல், நீடும் சிறகிரி என்று சொன்னால் தலை உச்சி என்கின்ற அந்த துரிய நிலையை சொல்லுகிறார் மலையில். அதன் மேலே வந்து பிரம்ம மந்திரம் எனும் மணிமண்டபத்தில் அதற்கும் துரியாதீதம், அதன் பிறகு சந்திர மண்டலம் எனும் மேடையில் அங்க போய் நான் என்னுடைய சுவாமியை காண்பேனோ அப்படின்னு சொல்லி நீடும் சிறகிரி மேல் மணிமண்டபம் சந்திர மண்டபம், அதற்கு மேல் நான் சென்று என்னுடைய இறைவனை நான் போய் என் சுவாமி அங்க இருக்கிறான், அதனால வந்து நான் அங்க போய் அவனை வந்து தரிசிக்க முடியுமோ, நீ வந்து தூது சொல்லாய உண்மையிலே அப்படின்னு கேட்கிறாருங்க. தன்னுடைய தலை உச்சியில் என்னும் பிரம்ம மந்திரம் என் மன்னபிண்டத்திலே சந்திர மண்டலம் என்னும் மேடையிலே என்னுடைய இறைவனை நான் காண்பேனோ, அவன் அங்க இருக்கிறான், நான் போய் அவனை என்னைக்கு போய் அதை காண்பேனோ என்று நீ கூறாயோ உண்மையிலே என்று அவன் சொல்லி பாடுகிறார். வருவானம் பாராளும் என்னும் ஒரு ஐயம் கருது ஒரு நிச்சயம்தான் காட்டாயோ உண்மையிலே. வருவானம் பாராளும். இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இவ்வளவு தூரம் பாடி விட்டோம், உண்மையிலே தூது விடுத்தும் நம்முடைய மனசுல இருக்கிறதெல்லாம் வழிகளை எல்லாம் தன்மையெல்லாம் வசதியெல்லாம் சொல்லி சொல்லி இனி சுவாமி நம்மை தேடி நமக்கு அருள் செய்ய இனி வருவானோ மாட்டாளோ என்கின்ற அந்த ஐயப்பாடு. அதுல அழகை மயிலே என்னை நாடி என் இறைவன் வருவானோ அல்லது வாராமலே போவானோ வரமாட்டானோ என்று என் மனதில் உள்ள சந்தேகம் ஐயப்பாடு வந்துருச்சு எனக்கு. நான் இவ்வளவு தூரம் பாடிட்டேன், இந்த சுவாமி வருவானோ அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால என்னுடைய அந்த ஐயம், என்னுடைய அந்த சந்தேகம் ஒளிப்படியாக ஒரு அடையாளத்தை நீ எனக்கு சொல்ல மாட்டாயோதான். வருவானோ என்னமோ ஒரு ஐயப்பாடு வருவானா மாட்டார்கள் அப்படின்னு என் மனசுல கருத ஒரு நிச்சயம் தான். ஐயம் வந்துருச்சு. அந்த அந்த ஐயம் நீங்கும்படி, கருதுதல் என்று சொன்னால் அதை அழியும்படி, ஐயம் அழியும்படி சுவாமி வந்தே தீருவான் உன் பொண்ணை அப்படிங்கிற மாதிரி நீ எனக்கு ஒரு சமீட்சை, ஒரு நிமித்தம் ஏதாவது காட்ட மாட்டாயா, எனக்கு ஒரு அடையாளம் காட்டிருக்கேன், சுவாமி வந்துருச்சுதான், நீ வருத்தப்படாத, சுவாமியுடைய அழுகையை கேட்கிறான், உன்னுடைய முறையெடுத்துதான் சுவாமிக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது, நீ வருத்தப்படாத, சுவாமி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு என்னுடைய அந்த ஐயம் தீருவதற்கு நீ எனக்காக வந்து ஒரு அடையாளத்தை சொல்ல மாட்டாயா அப்படின்னு அந்த பொன்மைகளை வந்து சுவாமிகள் வேண்டுகிறார். தென்பெருகு சந்தம் அத்த தேடியிட மார்க்கம் இன்றி சாம்பலிட்டு மையல் தந்த சுவாமி எங்கே பொன்மையிலே. தேன்பெருகு சந்தம் அத்த தேடியிட மார்க்கம் இன்றி சாம்பலிட்டு மையல் தந்த சாமி எங்கே பொன்மையிலே. அழகிய மயிலே மனம் மிகுந்த வாசனாதி திரவியங்களை சொல்றார் சுவாமி. வந்து தன் மேல சுவாமி கிட்ட வந்து எத்தனை ஒரு என்னென்ன மனம் வருதுன்னு சொல்றாரு அப்படின்னா, சந்தர் அத்தர்
இது எல்லாமே எப்படின்னா தேடி இடமா இருக்கும். தேம்பெருகும் சந்தமத்தர் மனம் பொருந்திய சந்தனத்தையும் அத்தரையும் தேடி இடமார்க்கம் என்று இதையெல்லாம் என்ன செய்யறான் சுவாமி தன்னுடைய மேனியிலே பூசிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பூசி சாம்பலிட்டு மார்க்கமின்றி சாமி இங்கே பொன்மை பூசுவதற்கு வழி இல்லாமல் அவன் என்ன செய்யறான்னா சாம்பலிட்டு வெறும் சாம்பலை பூசி காதல் மயக்கத்தை உண்டாக்கிய என் சுவாமி அப்படிங்கிறாரு. இல்லை என்ன எத்தனையோ உலகத்துல எவ்வளவு வாசனாதி திரவியங்கள் இருக்கிறது. சுவாமியினுடைய மீதியெல்லாம் திருநீற்றினுடைய மனம் கமழும் இல்லையா? அவங்களுடைய சந்தனம் பூசலாம், மலர் மாலைகளை சுற்றிக் கொள்வதனால் மனங்களில் மனம் பரவும். ஆனா நான் என்னுடைய சுவாமி என்ன செய்யலாம் அதையெல்லாம் விட்டுட்டான். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் தன்னுடைய மேனி முழுவதுமே சாம்பலை திருநீற்றை பூசிக்கொண்டு மயக்கம் உண்டாக்கி செல்லுகிறான். இதெல்லாம் தேவையில்லை. சுவாமியினுடைய அழகு நீங்க எந்த வாசனாதி திரவியங்களோ இல்ல மலர்மாலைகளே சுற்றி அவனுக்கு மனந்தர வேண்டும் என்பதில்லை. அவன் மேலேயும் அந்த சாம்பலி நிறம் திருநீற்றினுடைய மனம் பேசுகிறது. அந்த மனத்தினாலேயே தன்னுடைய பக்தர்களின் மனதையெல்லாம் மயக்கி வைத்திருக்கக்கூடியவன் என்னுடைய சுவாமி. அவனிடத்தில் நீ போய் சொல்ல மாட்டாயா? நாளைக்கு அவனுக்காக என்னுடைய பக்தியை அவனுக்கு நீ கூறுவாயோ உண்மையிலே என்று பாம்பன் சுவாமிகள் உண்மையிலே துபுதா முருகப்பெருமானிடத்திலே தன்னுடைய மனதில் உள்ளவற்றையெல்லாம் சொல்லி அனுப்புகிறார். இன்று இந்த பொன்மையின் தன்மையில் உள்ள 40 பாடல்களை நாம் இன்றைக்கு மீதமுள்ள 20 பாடல்களை இங்கே வருகின்ற பாகத்தை சிந்திப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஓம் திருச்சிற்றம்பலம். வான்கி படாது பெய்க மணிவடம் சுரக்க மன்னன் பொறை அரசு செய்த உரைவிலாதர்கள் வாழ்க நாமறையர்கள் ஓங்க நற்றவும் வேட்டி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம்.